குடும்பம் நாசமாக போகிறதுக்கு இந்த சொந்தக்காரன் தான் காரணம் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் சொல்கிறது வந்துட்டு இவரோட பிகிவேஸ் ரொம்ப ஹுருடாக இருக்குது, ஸ்டபனாக இருக்குது, எடுத்தெறிஞ்சு பேசுவா, கொள்கிற மாதிரி பேசுவா, வாயில் விஷத்தை வச்சு கக்குவா. அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்க முடியாது, அவள் பேசுகிறதெல்லாம் எனக்கு அப்போவே எனக்கு செத்துடலாமான்னு தோணும், என் உடம்புலாம் அப்படியே இருக்கும் அப்படின்னு அவங்களோட பிஹேவியர்ஸ். அல்லது எங்கே போவா எப்போ வரான்னு தெரியாது, பொறுப்பாக இருக்க மாட்டா, ரெஸ்பான்ஸாக இருக்க மாட்டா, அவனுக்கு இதே பண்ண மாட்டான் அது பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், பிஹேவியர்ஸ். அதனால தான் எங்கள் வாழ்க்கையை நாசமாக போகுது அப்படி சொல்கிறது. கோவம் பயங்கரமாக இருக்கும், கோவப்படுற ரொம்ப எரிச்சல் விட்டுவான், தூக்கி போட்டு போவேன். ஓகே, நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க? அம்மா பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொந்தக்காரன் தான் என் வாழ்க்கையை நாசப்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்களா? அதில் அவங்களோட பிஹேவியர்ஸ் பழக்க வழக்கங்கள் தான் என் வாழ்க்கையை நாசம் சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப கோவப்படுவா, எதையும் தூக்கி வீசிடுவா, இதனாலும் கை நீட்டுவார், அடிப்பார், தண்ணி அடிச்சு வருவார், சந்தேகப்படுவார். என்ன சந்தேகம், எந்த பழக்கம், எந்த கோவம், எந்த இது உங்களை வந்து எதை காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு கூட உங்கள் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்காது, நீங்கள் என்ன காரணம் சொல்லியிருக்கீங்க?